ஆக்சுவலி இந்த பேலன்ஸில் வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிப்பீட்டட் காலிப்ரேஷன் நடந்துட்டு இருந்தது. அட் சேம் டைம் கீபேட் லாக்கில் இருந்தது. அதுக்கப்புறம் ரீடிங் வந்து மேஜராக ஆசிலேஷன் ஆகிட்டே இருந்தது. ஒரு ரீடிங்கோட கம்ப்ளீட் எடுக்க முடியலன்னு கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டு. அதுக்கப்புறம் டிஸ்பிளே வந்து நல்லா டிம்மாக இருக்குது, ரீடிங் டே டைம்லலாம் சுத்தமாக தெரியவே மாட்டேங்குது அப்படின்னாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு ஆங்கிளில் வச்சு பார்த்தா தான் உங்களுக்கு மெயினாக கிளியராக இருக்கும், அந்த மாதிரி இருந்தது. ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன் இப்போ நம்ம பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேலே இந்த டிஸ்பிளேக்கு மேலே ஒரு அக்ரிலிக் சீட்டில் ஒரு பீஸ் கொடுத்துருப்பாங்க சேஃப்டிக்காக. ஸோ அந்த பீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 years எபவ் நியர்பை ஆகும்போது அது வந்து ஃபேட் ஆகிடும். ஸோ அதனால் அந்த அக்ரிலிக் சீட் எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து கிளாஸ் போட்டிருக்கேன். அது இல்லாமல் இன்கேஸ் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து பார்த்திங்கன்னா மேபி இந்த டிஸ்பிளேவை வந்துட்டு ஒரு மாதிரி ஓவல் ஷேப்பில் அப்படியே ஃபேட் ஆகிட்டே வரும். ஸோ அது மாதிரி பொசிஷனுக்கு என்ன பண்ணோன்னா, நம்ம வந்துட்டு டிஸ்பிளே இந்த மாடலுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் அந்த இண்டிவிஜுவல் டிஸ்பிளே மட்டும் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா, இன்பில்ட்டாக வந்துட்டு ஒரு எல்இடி செட்டப் வச்சு விட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ உங்களுக்கு நார்மலாக டிம்மாக இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்டோட பேக் சைடில் நம்ம ரீடிங் எடுக்கும்போது மட்டும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சுவிட்சு வச்சு உங்களுக்கு இது கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், டிஸ்பிளேக்கு நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு எல்இடி லைட் செட்டப் வச்சு விட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒருவேளை டிஸ்பிளே ஃபேட் ஆனாலும் நம்ம அந்த இன்டென்சிட்டி மூலிமா நமக்கு வந்து டிஸ்பிளேனோட டிஜிட்ஸ் வந்து நல்லா தெரியும். ஓகேங்களா?